வணக்கம் வணக்கம் கடகராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசிக்காரங்களை பற்றி. கடகராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான மனசு கொண்டவங்களாகவே இருக்கீங்க. வெளியில் கடினமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ள பாசமும் அன்பும் நிறையவே இருக்கும். குடும்பம் தன்னுடைய முதல் உரிமையாக நினைக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அவங்களுக்காக நீங்கள் எதையுமே தாங்கிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. உங்கள் மனசு வலிச்சாலுமே அதை வெளியில் காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் நீங்கள். அதனால தான் பல பேருக்கு உங்களுடைய கஷ்டம் புரிய மாட்டேங்குது. ஆனால் மேலே இருந்து உன்னை கவனிக்கிற சக்தி ஒன்று உன்னுடைய கண்ணீரை கணக்கில் எடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடக ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய காலமாகவே இருக்குது. நீங்கள் நீண்ட நாள் யோசித்த ஒரு விஷயம் நல்ல முடிவுக்கு வரும். வீட்டுக்குள்ள சந்தோஷமான மாற்றமும் தெரியும். குடும்பத்தோட உறவு இன்னுமே வலுப்படும். பேசாமல் இருந்தவங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதையும் கூட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் எல்லாமே மெதுவாக இருக்கும். ஆனால் நிலையான முன்னேற்றமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய மன நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெதுவாக ஆனால் நிலையான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் செய்கிற உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். உடனடி பலன் இல்லைனாலுமே பின்னால் பெரிய நன்மையை கொடுக்கும். தொழில் செய்கிறவனாக இருந்தால் நம்பிக்கையான நபர்கிட்ட இருந்து உதவி கிடைக்கும். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது வீண் செலவுகள்லாம் குறைஞ்சு சேமிப்பு மேலே கவனம் வர ஆரம்பிக்கும். தேவையான நேரத்தில் பண உதவியும் கிடைக்கும். உறவு விஷயத்தில் ரொம்பவே தெளிவு வரக்கூடிய காலமாக இருக்குது. உங்களை உண்மையாக புரிஞ்சுக்காதவங்க தானாகவே விலகி போயிடுவாங்க. புரிதல் உள்ள உறவுகள் மட்டுமே உங்களுக்கு நிலையாக இருந்துக்கிட்டே இருக்கும். காதல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நல்ல மனசு கொண்ட ஒருத்தரை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. நீ கொடுத்த அன்பு என்றைக்குமே வீணாகவே போகாது. உடல் நலம் விஷயத்தில் பார்க்கும் பொழுது மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். தூக்கம் சீராகும். நீ கவனிக்க ஆரம்பிப்ப. அதுவே உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க ஆரம்பிப்ப. அதனால் மனசு ரொம்பவே லேசாகும். கடக ராசிக்காரங்க ஒரு முறை மனசு அமைதியாக இருந்தால் எந்த சவாலையுமே சமாளிச்சிருவாங்க. இப்போது அந்த அமைதி தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. மங்கள செய்தியை உன்னுடைய வீடு தேடி வருது. நம்பிக்கையோடு முன்னேறு. உன் நல்ல மனசே உனக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். கடக ராசிக்காரங்க நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை முதல்ல நினைக்கக்கூடிய மனசு கொண்டவங்க. அதனால தான் உன்னுடைய ஆசைகளை பல தடவை பின்பக்கத்துக்கு தள்ளி வச்சுருப்பீங்க. நீங்கள் சுமந்த பாரம் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அது எல்லாமே வீணாக போகலை. இப்போது அந்த பொறுமைக்கும் தியாகத்துக்கும் பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ மனசுக்குள்ளே நினச்சி வச்சுருந்த ஒரு ஆசை மெதுவாக நிறைவேற போகுது. அதில் நீ ஆச்சரியப்படுவ. இப்போது இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு மன அமைதி கொடுக்கும். நீண்ட நாள் சோர்வாக இருந்த மனசு இப்போது ரொம்பவே லேசாகும். வீட்டுக்குள்ளே நல்ல சக்தி பெருகும். குடும்பத்தோட ஒற்றுமையும் அதிகரிக்கும். சிறிய சண்டைகள் கூட எளிதாக தீரும். நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே அமைதியாக ஏற்றுக்கப்படும். வேலை விஷயத்தில் உன்னுடைய பொறுப்பு கூடும். அதே நேரம் மரியாதையும் கூடும். நீ செய்கிற உழைப்பு மேலே அதிகாரிகளுக்கு தெளிவாக தெரிய வரும். புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆரம்பத்தில் பயமாக தோணினாலுமே பின்னால் அது உனக்கு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடியதாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிலையான முன்னேற்றம் தெரியும். நம்பிக்கையான ஒருவரோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். பண விஷயத்தில் நிலைமை மெதுவாக சரியாகும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிப்பு மேலே ஆர்வம் வரும் பொழுது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கிறதுக்கான ஒரு வழியும் திறக்க போகுது. பணம் பற்றிய பயம் குறையும். எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையும் அதிகரிக்கும். உறவு விஷயத்தில் தெளிவு வரும். நீங்கள் உண்மையாக பழகினவங்க மட்டும்தான் அருகில் இருப்பாங்க. பொய்யான உறவுகள் எல்லாமே தானாகவே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும் பொழுது காதல் இருந்துச்சு அப்படின்னா அதில் புரிதல் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற உணர்ச்சிகள் எல்லாமே புரிஞ்சுக்கிறவர் கிடைக்க போகிறாரு. இல்லைன்னா நல்ல குணமுள்ள ஒருவரை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே
கடக ராசிக்காரங்க மற்றவங்களுக்காகவே வாழக்கூடியவங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து அவங்களுடைய சந்தோஷங்கள் அனைத்தையுமே பின்னாடி தள்ளி வச்சு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் கொண்டவங்க தான் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுடைய மனசு ரொம்பவே வலுவானவங்களாக இருப்பாங்க. வெளியில் அமைதியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள உறுதியான முடிவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எளிதாக மாற்றவே மாட்டாங்க. அந்த உறுதி தான் இப்போது உங்களுக்கு பலமாக மாறப்போகுது. நீங்கள் இது வரைக்கும் யாருக்காகலாம் விட்டு கொடுத்தீங்களோ அவங்களே இப்போ உங்கள் மதிப்பையும் உணர ஆரம்பிப்பாங்க. உங்களை சாதாரணமாக நினச்சவங்க கூட இப்போ மரியாதையோடு பேச ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் புதுசான ஒளியை கொண்டு வருது. நீ நீண்ட நாள் பயந்து இருந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ தைரியமாக எதிர்கொள்ள போகிறீங்க. அதில் நீங்கள் வெற்றியும் அடைவீங்க. உங்கள் மனசு சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுதான் சரியான பாதை உங்களுக்கு. குடும்பத்தில் நீங்கள் எடுத்த முடிவு எல்லாருக்குமே நல்லதாக மட்டுமே அமையக்கூடிய நேரமும் வந்திருக்கு. அதனால தான் உங்கள் மீது நம்பிக்கை ரொம்பவே அதிகரிக்க போகுது. வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் வரும். அது உங்களை குழப்பினாலுமே பின்னால் சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய இடம் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்கிற உழைப்புக்கு பாராட்டு ரொம்பவே கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களாக இருந்துச்சு அப்படின்னா மெதுவான உறுதி ஆனால் நிலையான முன்னேற்றமாக இருக்கும். உறவுகள் விஷயம், உடல் நல விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த தடவை சூப்பராக இருக்குது. கடகராசிக்காரங்க வாழ்க்கை மெதுவாக தான் மலரும். ஆனால் மலர்ந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது அந்த மலர்ச்சி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்கு. நம்பிக்கையோடு முன்னேறு. உனக்கு நல்ல நாட்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இனி எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கக்கூடிய நாட்களாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இனி யாரை பற்றியுமே தயவு செஞ்சு நீங்கள் யோசிக்கிறத நிறுத்துங்க. எல்லாருமே நீங்கள் முன்னேற உங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர நீங்கள் இப்படி இருக்கீங்க அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு உங்களை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க பேசுகிறவங்க. அதெல்லாம் காதில் வச்சுக்காம இனி உங்களோட வாழ்க்கையில் எத்தனை தடவை உடைஞ்சாலுமே மீண்டு எழுந்து நிற்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதுதான் உங்களுடைய இயல்பும் கூட. நீங்கள் யார்கிட்டையும் உங்கள் பலவீனத்தை காட்டாதவங்க தான். அதனால தான் சில நேரம் தனிமை உணர்வு கூட உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த தனிமையே உன்னை ஆழமாக சிந்திக்க வச்சுருக்கும். இப்போது அந்த சிந்தனை உனக்கு தெளிவாகவே மாறும். அது எப்படி சொல்கிறது, தெளிவாகவே மாறும். நீ எதுக்காக இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தியோ அதுக்கான பதில் கிடைக்க உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருது. நீ ஒதுங்கி நின்ன இடத்துல இருந்து இப்போ முன்ன வருவ. உன்னுடைய கருத்து அப்படிங்கிறது வெளிப்படவும் ஆரம்பிச்சிருக்கும். அது சரியான நேரம். குடும்பத்தில் நீ சொல்கிற வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இனி யாருக்காகவும் எதுக்காகவும் கடக ராசிக்காரங்க மனசு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னாவே வாழ்க்கை தானாகவே ஒழுங்காகும். இப்போ அந்த ஒழுங்கு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி நின்றுக்கிட்டு இருக்குது. அதை ஏற்று நம்பிக்கையோடு முன்னேறி போயிட்டே இருங்க. நல்ல காலம் உங்களோட பக்கம்தான். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ராசி அப்படிங்கிறத நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.